ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகின்றோம். ஸோ நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இப்பேற்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் சித்தம் கொண்டிருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் முழு மனதுடன் ஈடுபாடுடன் தெரிந்து கொள்ள தேவந்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த காணொளியோடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2 காணொளியை நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிரகாரத்தில் தான் நீதிமானாக்கப்படுதல் காணப்படுகின்றதா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆமான்றதை அவர் சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த பலிபீடத்தை பார்க்குறீங்க, பலி இல்லாமல் தேவன்கிட்ட போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் உங்களை சுத்திகரிக்கணுன்றதை புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு விலைக்கரையும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ சித்தம் செய்யணுன்ற முடிவு எடுக்கிறீங்க. அதான் கட்டப்படுறதுன்றதை சொன்னார். ஸோ இப்படி கடந்து வந்திருக்கிறோம். இப்போ இன்றைய நாளுக்குரிய பகுதிக்குள்ளாக கடந்து போகலாம். சரிங்களா? கண்டினியூஷன். சரிங்களா? இப்படி அந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய தூணில் தன்னை கட்டிட்டார். கட்டியிருக்கிறான்றதுக்கான அடையாளம் தான் நம்ம கடந்த காணொளியில். அதை மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி படிச்சிடுறேன். சரிங்களா? கர்த்தரை போல சொல்லுங்கள், இனி என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ஆனால் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இதை நீங்கள் செய்யும் போது ஆசிரிப்பு கூடார வாசலில் உங்களை நீங்களே கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி சொல்லிட்டு பிறகு பிரதான ஆசாரியர் வெளியே வந்து மாம்சத்தின்படி உங்களை கொல்கிறார். பிறகு பிரதான ஆசாரியர் வெளியே வந்து மாம்சத்தின்படி கொல்கிறார், நம்மளை கொல்றாரு. நிழலில் பிரதான ஆசாரியன் வெள்ளாட்டுக்கடாவை எடுத்து அதன் கழுத்தை அறுக்கிறார். ஸோ நிழலில் பிரதான ஆசாரியர் வெள்ளாட்டுக்கடாவுடைய கழுத்தை அறுக்கிறாரு. அந்த கணமே அது மரிக்கிறது. மேன்மை பொருந்திய பிரதான ஆசாரியனின் செயல். தேவன் உங்கள் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை குறிக்கிறது. பிரதான ஆசாரியன் வெளியில வந்து நம்மளை கொல்றார். இதோடைய நிழல் பார்க்கும் பொழுது நிழலில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் வெள்ளாட்டு கடாவுடைய கழுத்தை அறுக்கிறார். அந்த கணமே அது மரிக்கிறது. இப்படி பிரதான ஆசாரியன் செய்யக்கூடிய செயல்தான் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டுள்ளது என்றதை சொல்றார். சரிங்களா? திரும்ப படிச்சிடுறேன். மேன்மை பொருந்திய பிரதான ஆசாரியரின் செயல் தேவன் உங்கள் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை குறிக்கிறது. அதே நிமிஷத்தில் நீங்கள் ஜெனிப்பிக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாகிறீர்கள். இப்பொழுது கர்த்தர் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக நீங்கள் எண்ணப்படுகிறீர்கள். புரிஞ்சுங்களா? என்னைக்கு பிரதான ஆசாரியன் கொல்றாரோ அன்னைக்கு அந்த கணமே, அந்த நிமிஷமே நாம ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அங்கமாக எண்ணப்படுகின்றோம் அப்படின்னு சொல்றார். புதிய சிருஷ்டியாக நீங்கள் கர்த்தர் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்கிறீர்கள். புதிய சிருஷ்டியாக கர்த்தர் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்கிறீர்கள். புதிய சிருஷ்டியாக நீங்கள் கர்த்தர் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்கிறீர்கள். அடுத்தது, ஆனால் மாம்சத்தின்படி நீங்கள் மரித்த வெள்ளாட்டுக்கடா. பார்த்தீங்களா? இது நல்ல பாயிண்ட்ல இருந்து நம்ம எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அங்கமாக இப்போ இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். ஆனால் மாம்சத்தின்படி மரித்த வெள்ளாட்டு கடாவுக்கு நாம அடையாளமாக இருக்கிறோம். நிழலில்
பிரதான ஆசாரியன் வெள்ளாட்டுக்கடாவின் கொழுப்பை எடுத்து பிரகாரத்திலுள்ள பலிபீடத்தின் மேல் தகனிப்பதற்கு போடுகிறார். நிழல்ல பிரதான ஆசாரியர் வெள்ளாட்டுக்கடாவுடைய கொழுப்பை எடுத்து பலிபீடத்தின் மேல தகனிப்பதற்காக போடுகிறார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? ஆட்டுக்கடாவின் இரத்தம் ஜீவன் ஒப்பு கொடுக்கப்படுவதை குறிக்கிறது. ஆட்டுக்கடாவின் ஜீவன் ஆட்டுக்கடாவின் இரத்தம் ஜீவன் ஒப்பு கொடுக்கப்படுவதை குறிக்கிறது. இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஒப்பு கொடுப்பதற்கு என்னிடம் நான் அதிகமாக வைத்திருக்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஒப்பு கொடுப்பதற்கு என்னிடம் அதிகமாக எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சீர்பொருந்துதலின் ஆசீர்வாதத்துக்குரிய நீங்கள் வைத்திருக்கும் உங்கள் உரிமை அனைத்தையும் நீங்கள் ஒப்பு கொடுத்த போது, நல்லா கவனிங்க, நிழல்ல வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, அது எதுக்கு அடையாளமா இருக்குது? ஜீவன் ஒப்பு கொடுக்கப்படுவதை குறிக்கிறது. இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சரிங்களா? ஒப்பு கொடுப்பதற்கு என்னிடம் நான் அதிகமாக வைத்திருக்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஒப்பு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட அதிகமாக எதுவுமே இல்லைன்றதை நீங்கள் சொல்லலாம். ஆனால் சீர்பொருந்துதலின் ஆசீர்வாதத்துக்குரிய நீங்கள் வைத்திருக்கும் உங்கள் உரிமை அனைத்தையும் நீங்கள் ஒப்பு கொடுத்த போது, அப்போ சீர்பொருந்துதலின் ஆசீர்வாதத்துக்குரிய அந்த உரிமைகள் அனைத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்த போது உங்களால் கொடுக்க முடிந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர்கள். அது என்ன சீர்பொருந்துதலின் ஆசீர்வாதத்துக்குரியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்குரிய உரிமைகள் அதை கொடுத்துட்டோம் மொத்தமா. சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது நம்மளால் முடிந்த அளவுக்கு பிதாட்ட கொடுத்துட்டோன்றத அது சொல்றாரு. சரிங்களா? திரும்ப படிக்கிறேன். ஆனால் சீர்பொருந்துதலின் ஆசீர்வாதத்துக்குரிய நீங்கள் வைத்திருக்கும் உங்கள் உரிமை அனைத்தையும் நீங்கள் ஒப்பு கொடுத்த போது உங்களால் கொடுக்க முடிந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றார். பிரதான ஆசாரியன் காளையின் இரத்தத்தை செய்தது போலவே, இப்ப நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த காளையின் இரத்தத்தை செய்தது போலவே வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எடுத்து சென்று கிருபாசனத்தின் மேல் தெளித்தார். அப்ப காளையோட ரத்தம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த ரத்தம் தான் ஜீவனை கொடுப்பதற்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டுள்ளது என்றதை இப்ப படித்தோம். அதே போலதான் வெள்ளாட்டுக்கடாவினுடைய ரத்தத்தை என்ன பண்றாருன்னா, பிரதான ஆசாரியன் கொண்டு போய் அங்கே மகா பரிசுத்தலத்திற்குள் எடுத்து சென்று கிருபாசனத்தின் மேல் தெளிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய ஜீவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனையும் ஒப்பிட்டு நேரத்தில் காமிக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ஜீவனானது நம்மளை ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய ஒப்பு கொடுத்ததிலை மகா பிரஸ்தலத்துக்குள் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான ஆசிரியர் கொண்டு போகிறதுக்கும் அடையாளமாக இருக்கின்றதையும் சொல்லி காமிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்ததில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது, பிரதான ஆசாரியன் அந்த ஆடை வெட்டுறாரு இல்லையா, கழுத்து அறுக்கிறாருல, அந்த கணமே அது செத்து போயிடுது. அதுபோல நம்முடைய பிரதான ஆசாரியன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய மாம்சத்தை கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறான்ற அர்த்தமாம். சரிங்களா? அந்த லைனை திரும்ப படிச்சா உங்களுக்கு அழகா புரியும். பிறகு பிரதான ஆசாரியர் வெளியே வந்து மாம்சத்தின்படி உங்களை கொள்கிறார். நிழலில் பிரதான ஆசாரியன் வெள்ளாட்டுக்கடாவை எடுத்து அதன் கழுத்தை அறுக்கிறார். அந்த கணமே அது மறிக்கிறது. மேன்மை பொருந்திய பிரதான ஆசாரியரின் செயல் தேவன் உங்கள் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை குறிக்கிறது. அப்போ நாம ஒப்பு கொடுத்த அந்த கணத்துல நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை பிரதான ஆசாரியன் கொண்டார்ல, அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்திலேயே பிதாகிய தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்ற அர்த்தமானது அங்க அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றது. அப்ப பிரதான ஆசாரியனாகிய நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, அடுத்தது அந்த கணமே நாம ஆவியில ஜெனிப்பிக்கப்படுறோம், புதிய சிருஷ்டின் அங்கமா மாறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது சொன்னாரு. அப்போ நம்ம
புதிய சிருஷ்டின் அங்கமாக மாறோம்னா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் நாம் அங்கமாக மாறுகிறோம். அவர் ஒரு புதிய சிருஷ்டி. அப்போ நாமளும் என்ன பண்ணுறோம்னா ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக மாறுகிறோம். எது மாறுதுன்னா புதிய சிருஷ்டி தான் அங்கமாக மாறுது, பழைய சிருஷ்டி கிடையாது. இப்போ தற்காலத்தில் அப்படி அந்த பழைய சிருஷ்டியானது வெள்ளாட்டுக்கடாவை போல மரிப்பதற்கு அடையாளம். புதிய சிருஷ்டி தான் சரீரத்தில் அங்கமாக இருக்கிறதுக்கு இப்போ அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். சரிங்களா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரியணும். தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிரதான ஆசிரியன் வெள்ளாட்டுக்கடாவை கொன்னது போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய மாம்சீக சித்தங்களை நாம் ஒப்பு கொடுத்தோம்ல, இனிமேல் செய்ய மாட்டோம்னு சொன்னோம் இல்லையா, அதை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த கணமே பிதாகிய தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அந்த கணமே ஜெனிப்பிக்கப்படுதல், அந்த கணமே புதிய சிருஷ்டி அவருடைய சரீரத்தில் அங்கமாக எண்ணப்படுகின்றது. அந்த கணமே பழைய மனுஷன் வெள்ளாட்டுக்கடா மரணத்தை அடையப்படுத்துகிறாங்க. அந்த ரத்தத்தை என்ன பண்ணுறாங்கன்னா மகா பரிசுத்தலத்துக்குள்ள ரத்தம் எதை அடையப்படுத்துது? ஜீவனை ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளப்படுத்துகிறது. அந்த ஒப்பு கொடுத்தலை மகா பரிசுத்தலத்துக்குள்ள கொண்டு போகிறது பிரதான ஆசாரியன். அப்போ நம்ம ஒப்பு கொடுத்ததில்ல, நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த காரியத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவிடம் என்ன பண்ணாருன்னா கொண்டு சேர்க்கிறான்றது கூட காமிக்கப்படுது. அப்போ அதை பிதாகியத்தை ஏற்றுக்கொள்கிறான்றதையும் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு காரியங்களை நம்ம அடுத்த வகுப்புலையும் கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அதை நம்ம தொடர்ந்து நிதானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, இப்பேற்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு தெளிவாக கண்முன் காண்பிக்கின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் முழு மனதுடன் தொடர்ந்து உற்சாகத்துடன் கேட்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்படுத்த தெய்வம் நாம கிருபை செய்யண்டுமா ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.